நீ சாம்சன் கொடுக்குற முட்டை இசான் கிசானுக்கோ இல்ல ஜெய்ஸ்வாலுக்கோ ருத்ராஜுக்கோ கொடுத்தா நல்லா இருக்கும். அபிஷேக் சர்மா மேல இருக்கிற நம்பிக்கை ஏன் சும்மன் கில் மேல கூட ஒரு நம்பிக்கை இருக்கும். 30 ரன் தாண்டி ஒரு 30 பந்துக்கு சாம்சன் மேல உங்களுக்கு கேரண்டி இருக்குமா? நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் இன்னும் 10 இன்னிங்ஸ் அடிக்காம போனாலும் சாம்சனுக்கு நீங்க முட்டு தான் கொடுக்க போறீங்க. சாம்சங்க்கு நீ பேட்டிங் பத்தி சொன்னா நான் அதையே ஒத்துக்குவேன். ஆனா கீப்பிங்ல வருண் சக்கரவர்த்தி எடுத்த ரிவ்யூக்கு போய் சாம்சனை பிடிச்சி அடிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? சாம்சன் வந்து வி ஸ்டாண்ட் வித் சாம்சன், வி ஸ்டாண்ட் வித் சாம்சன் ஒரு அஜெண்டா ப்ரொபகண்டா மாதிரி எல்லாம் பரப்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம கூடயே ஒருத்தர் ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கிறாரு. நான் போன வீடியோலயே சொன்னேன், இசான் கிஷன் அடிச்சிட்டா சாம்சன் மேல பிரஷர் வரும். இப்போ சாம்சன் ஆடாதது வந்து இசான் கிஷன் ஆடினது சாம்சன் மேல பெரிய பிரஷர் இறக்கி இருக்கு. இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு ஒருத்தனை போட்டு துவச்சு அனுப்பி பகையை தீர்த்திருக்காங்க. ஓகே, எப்பயும் போல ஃபர்ஸ்ட்ல இருந்து பிரபுட்டே போயிடலாம். வேணாம் இன்னைக்கு வேண்டாம், இன்னைக்கு நிறுத்திட்டு நான் தினேஷ் கிட்ட போறேன். சாம்சனை பத்தி சொல்லு தினேஷ். சாம்சன் வந்து வி ஸ்டாண்ட் வித் சாம்சன், வி ஸ்டாண்ட் வித் சாம்சன் ஒரு அஜெண்டா ப்ரொபகண்டா மாதிரி எல்லாம் பரப்பிட்டு தான் இருக்காங்க. நம்ம கூடயே ஒருத்தர் ஸ்லீப்பர் செல் மாதிரி இருக்கிறாரு. நான் போன வீடியோலயே சொன்னேன், இசான் கிஷன் அடிச்சிட்டா சாம்சன் மேல் பிரஷர் வரும். இன்னைக்கு வந்து இசான் கிஷன் டிமாலிஷ் பண்ணிட்டாரு நியூசிலாந்து. அவரோட கடைசி 10 இன்னிங்ஸோட ஸ்டாட்ஸ் மட்டும் சொல்ற பாருங்க. 0 இன்னைக்கு, நேத்து 10, கடைசி அதுக்கு முன்னாடி 37, 2, 24, 39, 26, 10, 15, 12. இதுல ஏசியா கப்ல வேற ஓமானு யுஏஇ இவங்களோட அடிச்சிருன்னு. நம்ம இவரு ஒரு அவரோட ஸ்டாட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 3 செஞ்சுரி அடிச்சிருங்க. 36 இன்னிங்ஸ் 46 இன்னிங்ஸ் ஆடி அந்த 3 செஞ்சுரி எடுத்துட்டா அவரோட 2 வெறும் 400, 450, 40 இன்னிங்ஸ் இருக்கு. ஆவரேஜ் பார்த்தோம்னா 12, 13 தான் இருக்கு. இதை வச்சுட்டு நம்ம சாம்சனை டீம்ல இருக்கணும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம்னா அது வந்து இந்தியா டீம் தான் வேர்ல்டு கப்ல போய் பேக் ஃபயர் ஆயிரும் வந்து. சரி, ஓகே. இப்ப சொல்லு ஸ்டாட்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு நிமிஷம். ஸ்டாட்ஸ் எல்லாம் ஓகே தான். இந்த இப்போ ஒரு 8 மேட்ச் இன்னிங்ஸ் ஸ்டாட்ஸ் பார்த்தோம். அந்த 8 மேட்ச் கண்டினியூஸா கொடுத்தாங்களான்னு பாரு. எத்தனை வருஷம் கழிச்சு அந்த இது வந்திருக்குன்னு பார்க்கணும். நான் இப்போ இன்னைக்கு ஆனது சாம்சங் இன்னைக்கு ஆனா அடிச்சிருக்கணும், அது உண்மைதான். இன்னைக்கு அவர் மிஸ் பண்ணிட்டாரு அந்த இடத்த. இன்னைக்கு அவர் T20க்கு இன்னைக்கு ஒரு 30 ரன்னாவது போன மேட்ச் அடிச்ச மாதிரியாவது இந்த மேட்ச் அடிச்சிருக்கணும். ஆனால் அந்த இடத்த மிஸ் பண்ணிட்டாரு. இன்னைக்கு பண்ணது அவர் தப்பு தான். ஆனால் வேர்ல்டு கப்புக்கே அவர் இறக்கக்கூடாதுன்னு நினைச்சா நீங்கள் ஓப்பனிங் வந்து இசான் கிஷன் ஒரு இன்னிங்ஸ் பார்த்து ஆடுறீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், எந்த ஒரு பிளேயரும் ஒரு இன்னிங்ஸ் வச்சு பண்ண. ஆனால் இசான் கிஷன் அடிச்சது இன்னைக்கு வேர்ல்டு கப்பு நான் இருக்கேங்கிற மாதிரி அடிச்சிட்டாரு. ஆனால் ஓப்பனிங்க்கு நீங்க 2 லெஃப்ட் ஹேண்டரை கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. அது 2 இப்ப நீங்க 2 நீங்க நான் சொல்றது கேளுங்க. இப்ப எந்த டீம்லனா நல்ல ஆஃப் ஸ்பின்னர் இருக்கிறா சொல்லுங்க. 2 லெஃப்ட் ஹேண்டர்ல சன்ரைஸ்ல இசான் கிஷான், டிராவிஸ் ஹெட், அபிஷேக் சர்மான் டாப் 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் இருக்காங்க. அதாவது அப்படின்னு பார்த்தா நம்ம கிரிக்கெட்டே விளையாட முடியாது. கிரிக்கெட் ரூல்ஸ்லயே லெஃப்ட் ஹேண்டர் ஆனா ஆஃப் ஸ்பின் தான் போடணும், ரைட் ஹேண்டர் ஆனால் லெக் ஸ்பின் பண்ணி யாரும் சொல்லல. இன்னைக்கு விக்கெட் ஒன்றும் அபிஷேக் சர்மா ஒன்றும் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் அவுட் ஆகல, ஆஃப் ஸ்பின்னர் இருக்கு. நீ சொல்றது அப்படிதான் இருக்கு. 2 லெஃப்ட் ஹேண்டர் ஒரு டீம் ஓப்பனிங் கொண்டு நீங்க இப்ப இந்த நீ சொல்ற இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா இந்த இவங்க 2 பேரை நம்ம ஓப்பனிங் கொண்டு போகலாம் நீ நினைச்சின்னா நாம வந்து 10 விக்கெட்ல 2 விக்கெட் = 0 அப்படின்னு போட்டுதான். ஏன்னா இன்னைக்கு அபிஷேக் சர்மா பாரு டக் அவுட். இவர் இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா மாதிரி தான் இன்னைக்கு பட்டுருச்சு. அதனால நம்ம அந்த 200 ஈஸியா சேஸ் பண்ணோம். ஒருவேளை 2 பேருக்கு பேட் டேவா இருந்தா யார் அடிப்பா பின்னாடி? சாம்சன் கேரண்டி என்ன நீங்க சொல்லுங்க. நந்தன் நீங்க சொல்லுங்க. சாம்சன் கேரண்டி உங்களுக்கு தெரியுமா? 10 இன்னிங்ஸ் சாம்சன் கேரண்டி இந்த இன்னிங்ஸ் அடிப்பாங்க உங்களுக்கு தெரியுமா? அபிஷேக் சர்மா மேல இருக்கிற நம்பிக்கை ஏன் சும்மன் கில் மேல கூட ஒரு நம்பிக்கை இருக்கு. 30 ரன் தாண்டி ஒரு 30 பந்துக்கு சாம்சன் மேல உங்களுக்கு கேரண்டி இருக்குமா? நீங்க சொல்லுங்க. நான் அதே சொல்றேன். வெளியே ஆப்ஷன் இருக்கு. நீங்க ஜெய்ஸ்வால் இருக்கு, ஜெய்ஸ்வால் லெஃப்ட் ஹேண்ட் தான். கைக்வாட் இருக்காரு, கைக்வாட் எடுத்துட்டு வருவீங்களா? கில் இருக்காரு, யாரை எடுத்துட்டு வருவீங்க? நான் உங்களுக்கு ஆப்ஷன் தரேன். ஜெய்ஸ்வால் போவேன். திரும்பி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் தானே வராருங்க. பரவாயில்ல, எனக்கு வார்னர் தவான் எவ்வளவு சக்சஸ்ஃபுல் ஓப்பனிங் ஒரு காலத்துல. வார்னர் தவான், கில்கிறிஸ்ட் ஐடல்லாம் நீ பழைய இது சொல்லிட்டு இருக்க. இப்ப எனக்கு இல்ல நீங்க பேசுறது 2 பேருலயுமே பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? இப்ப என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு சாம்சன் அடிக்காது முதல் பாலே டக் அவுட் ஆக வேண்டியது 6 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனாரு. இப்ப சாம்சன் ஆடாதது வந்து இஷான் கிஷன் ஆடினது சாம்சன் மேல பெரிய பிரஷர் இறக்கி இருக்கு.
ஏன்னா இப்போ இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்கு. எப்படின்னா சாம்சனை தூக்கி இஷான் கிஷனை தினேஷ் சொன்ன மாதிரி போடலாம், கீழே திலக்கரமா ஆட போறாரு. இல்லைன்னா நீ சொன்ன மாதிரி சாம்சனே ஓபன் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு சாம்சங் தான் வேர்ல்டு கப் வரைக்குமே ஓபன் பண்ணுவாரு. இந்த சான்ஸ் அவர் கொடுக்க மாட்டாங்க. இப்போ மேக்சிமம் ஒருத்தரோட இடம் பறி போயிடுச்சு, 100% ஒருத்தரோட இடம் பறி போயிடுச்சுன்னா அது சரியா செய்யறதுதான். சரியா? இப்ப சாம்சங் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, அவருக்கு இன்னும் மேட்சஸ் இருக்கு. வேர்ல்டு கப் வரைக்கும் அவரு தான் விக்கெட் கீப்பரா கண்டினியூ பண்ண போறாருன்னு எனக்கு தோணுது. திலக் வர்மா இன்ஜுரியே இன்னும் இது கன்ஃபார்ம் பண்ணல, அவர் வேர்ல்டு கப் ஆடுவாராங்கிற மாதிரி. இப்போ நம்ம இஷான் கிஷனா ஒரு திலக் வர்மாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் பார்க்கணும். நம்ம வந்து அவர் சஞ்சு சாம்சன் ரீப்ளேஸ்மெண்ட்டாக பார்த்தா அங்கேயே தப்பு. நீ ஓப்பனராக நீ ஆட வைக்க போகிறோன்னா, இப்போ நீ ஒரு இப்போ அபிஷேக் சர்மா ஒரு மேட்ச் இப்பயே உட்கார வச்சுட்டு நீ இஷான் கிஷன் ஒரு மேட்ச் ட்ரை பண்ணி பார்க்கணும் இந்த சீரீஸ்லேயே. அப்போ தான் தெரியும் உனக்கு அவர் ஓப்பனிங் செட் ஆவாரா இல்லையான்ட்டு. நான் இந்த ஒரு மேட்சை நான் இப்பயே சொன்னேன், ஹர்ஷித் ராணா பார்த்த பார்வையை தான் நீங்களும் பார்க்குறீங்க. ஒரு 50 ஓவரில் அடிச்சிட்டாரு, உடனே அவர் தான் இன்றைக்கி ஆடி ஆகணும் அப்படின்ட்டு நீங்கள் அந்த ஒரு கணிப்பில் கொண்டு வரீங்க. அது தப்பு. ஒரு மேட்ச், அதாவது நீங்கள் சஞ்சு சாம்சன் இப்போ 2 மேட்ச் ஆடி இருக்காரு. ஒரு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நீ கொடுத்து பார்த்துட்டு அவர் செட்டே அவளுங்க தான் நீ ஃபோர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் வேர்ல்டு கப்பில். அப்போ நீ அந்த முடிவு எடுக்கணும். ஆனால் வேர்ல்டு கப்பு இவ்வளோ பக்கம் வந்துட்டு நீ கில்லை இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இப்போ வந்து இவர் ஃபெயில் ஆகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளேயர் மேலே ப்ரெஷர் போட்டு இப்போ இவர் நல்லா அடிக்கிறாருன்னு அந்த இடத்துல 1-1 நல்லா ஆடிட்டு இருக்க பிளேயரை தூக்கி நான் ஓப்பனிங் ஆட வைக்க போறங்கிறதுல ஒரு சூசைட்டுக்கு சமமானதான் நான் சொல்லுவேன். சாம்சன் எப்பயுமே ஐபிஎல்ல கூட ராஜஸ்தான் ஏன் சக்சஸ்ஃபுல்லா இல்லைன்னா எப்பயுமே முதல் 2 ஆட்டம் அடிப்பாரு, அதுக்கப்புறம் 12 ஆட்டமும் அடிக்க மாட்டாரு. அதே நிலைமை வேர்ல்டு கப்ல போயிட்டு ஓமானு, யூஎஸ்ஏ, நெதர்லாந்து அது மாதிரி டீம் அடிச்சுட்டு நல்ல டீம் சூப்பர் 8ல வந்துடும். சூப்பர் 8 செமிஃபைனல் ஃபைனல். நல்ல டீமோடலாம் அடிக்காம போயிட்டாருன்னா அதுக்கு ஒரு கேரண்டி இருக்கு. ஆனா இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால், ருத்ராஜ் இவங்கெல்லாம் இருந்துச்சுங்களே, நல்ல டீமோ கெட்ட டீமோ அந்த நல்ல பேட்ல பட்டுச்சுன்னா கண்டிப்பா அடிப்பாங்கிற கண்டிஷன் தான் அவங்கள இருந்துச்சலாம். நான் சாம்சன் மேல நான் உங்களுக்கு கேரண்டி வைக்கவே மாட்டேன். சாம்சன் மேல என்னைக்குமே சாம்சன் நான் நம்பினது கூட கிடையாது. இன்னைக்கு அடிப்பாரு அடிப்பாருன்னு அழகா 2-4 அடிப்பாரு, அடுத்து 3வது பால் அவுட் ஆயிடுவாரு நம்பிக்கை தான் எனக்கு சாம்சங் மேல. இல்ல நானும் ஒத்துக்கிறேன், சாம்சங் நீ சொல்ற ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அடிக்கிற தியரி ஒத்துக்கிறேன். ஆனா இப்ப உனக்கு டைம் இல்லைல்ல, இப்ப நீ வேற யாரை ட்ரை பண்ணுவ? உடனே நீ சொல்ற மாதிரி இஷான் கிஷன் எடுத்து மேல போட்டுட்டு இப்போ ஒருவேளை திலக் வர்மா வரலைன்னா ஸ்கை 3 திலக் வர்மா 4. நான் கேட்கணும், திலக் வர்மா வரலைன்னா என்ன பண்ணுவ? சீரியஸ் ஆட சொல்லுவியா 4th? வரலைன்னா இந்த இன்னைக்கு பிளேயிங்ல வேணா சேஞ்ச் சாம்சங் ஆடு. அதான் விக்கெட் கீப்பிங்குமே போரா இருக்குண்ணா. பைஸ் 4ல கடை 20 ஓவர் பைஸ் 4ல ரொம்ப மோசமாச்சு. போனாட்ட ரன் அவுட் இல்ல, ஒரு ஆளை லைன் பிளிப்ஸோட ரன் அவுட், ஒரு ஆளை கார்னர் பண்ணுனா இப்படி எல்லாம் நீ பைஸ் 4 போவோம். ஏன் ராகுல் உட்லையே உனக்கு ஒரு அந்த மேட்ச்ல ராகுல் உட்லையா ஒரு 4? அத பத்தி நம்ம பேசணுமா? 1 2னா ஓகேனா, ஆட்டாட்டு இது மாதிரி நமக்கு 2 தெரியுது. இல்ல நம்ம ரிவ்யூ பவுலர் வந்து கன்வின்ஸ் பண்ற அளவுக்கு ரிவ்யூ எடுக்கிற ராகுல் போன நம்ம ஒன் டேல வந்து ஒரு ரிவ்யூ வந்து ஹர்ஷித் ராணாவோ யாரோ வந்து எனக்கு விக்கெட் வேணும் கன்ஃபார்ம் சொல்லிட்டு வெளியே ரிவ்யூ எடுக்க வேணான்ட்டு ரிவ்யூ எடுக்கல. இன்னைக்கு வந்து பாருங்க வருண் சக்கரவர்த்தி ரிவ்யூ எடுக்கணும்னா உடனே ரிவ்யூ எடுத்துட்டாங்க. சாம்சனால அது வந்து வற்புறுத்த முடியல. சாம்சங் சொல்லிட்டான், இதுக்கு மேல என்னப்பா மேட்ச் நீ பாரு. அந்த இதுலயே வேற என்ன விக்கெட் கீப்பர் சொல்ல முடியும் உனக்கு? இல்ல நீ எடுக்க கூடாது, சூரியகுமார் போயிடக்கூடாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, சஞ்சு சாம்சனுக்கு அந்த ஒரு கான்பிடென்ட்டே கிடையாது. நம்ம பிளேயிங் லெவல்ல இருப்போமாங்கிற ஒரு இதுலயே இருக்காரு. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீ சாம்சன் கொடுக்குற முட்டை இஷான் கிஷானுக்கோ இல்ல ஜெய்ஸ்வாலுக்கோ ருத்ராஜுக்கோ கொடுத்தா நல்லா இருக்கும். வேற டாபிக் பேசலாம் வாங்க. நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் 10 இன்னிங்ஸ் அடிக்காம போனாலும் சாம்சனுக்கு நீங்க முட்டை தான் கொடுக்க போறீங்க. சாம்சங்க்கு நீ பேட்டிங் பத்தி சொன்னா நான் அதையே ஒத்துக்குவேன். ஆனா கீப்பிங்ல வருண் சக்கரவர்த்தி எடுத்த ரிவ்யூக்கு போய் சாம்சனை பிடிச்சி அடிச்சுன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவன் தான் சொல்லிட்டான் வெளியே போச்சுட்டான். 2 அந்த ரீப்ளே உனக்கு காமிச்சான், வெளியே போயிருச்சு நான் சொல்றேன். நீ பார்த்தன்னு நினைக்கிறேன். அவன் வெளியே போயிருச்சுன்னா 2 வாட்டி சொல்லிட்டான். பால் போட்டாரு, அது அவுட் சைட் லெக் தான், அந்த பிச்சிங் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் ஆயிருச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து வருண் வந்து ரொம்ப கன்வின்சரா இருந்தாரு, அது வந்து விக்கெட் தான், எல்பிடபிள்யூ தான். சூர்யாவையும் வருண் கன்வின்ஸ் பண்ணிட்டாரு. இதுல வேற முத்து நடுவுல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் காமெண்ட்ரியில ஒரு காமெடி வேற போட்டாரு.
தலைவர் நம்ம வருண் வந்து ஆர்கிடெக்சர் நல்ல சேல்ஸ்மேனா இருப்பாரா, கன்வின்ஸ் பண்ணி ரிவ்யூ எடுத்து வைப்பாரா ஒரு இதை போட்டாப்ல நம்ம முத்து. ஆனா வருண் வந்து மறுபடி ரீப்ளேல சாரி வருண்ற சஞ்சு சாம்சன் வந்து ரீப்ளேல காமிச்சாங்க, அது கிளியரா அவுட் சைட் தான் அப்படின்னு காமிச்சாரு. ஆனா இதுல முழுக்க முழுக்க ஸ்கையோட கால் தான், கேப்டனோட கால் தான், வருண் சக்கரவர்த்தி கேப்டனோட கால் தான். சாம்சன் வந்து நீங்க தப்பு சொல்றது எல்லாம் சரி, அவரோட இன்கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், 2 மேட்ச் அடிக்கிறது, 3ஆம் மேட்ச் 4ஆம் மேட்ச் அடிக்காம இருக்கு, இந்த மாதிரி இருக்கட்டும். இப்போ நீங்க 7ஆம் தேதி வர 7ஆம் தேதி இன்னொரு 10-15 நாள் கூட கிடையாது, வேர்ல்டு கப் இவ்வளவு சீக்கிரம் வச்சுக்கிட்டு நீங்க இன்னொரு ஓபனர் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. அந்த முட்டாள்தனத்தை கம்பீரும் பண்ண மாட்டாரு. ஓகேவா? அதனால சாம்சன் மேல அதை ஃபுல் குறையும் சாம்சன் மேல வைக்கிறதும் தப்பு தான், அவரையே டிபெண்ட் பண்றதும் தப்பு தான். இன்னைக்கு இன்னும் 2-3 மேட்ச்ல ஒரு 2 மேட்ச் நல்லா ஷைன் ஆனாருன்னா சூப்பரா இருக்கும்.